வணக்கம். நாம் இந்த காணொலியின் வாயா பார்க்க போது எப்போது பாக்கியங்களை பெறுவதற்கு தடை வரும், சிலவர்களுக்கு பாக்கியமே கிடைக்கப்படாது. பாக்கியம் என்றால் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இது போன்ற அமைப்புகளாம் கிடைக்கப்பெற அமைப்பு. சிலவருக்கு பாருங்க, இளவ இலை திருமணம், திருமண சில மாதங்களையே குழந்தை பேர் அடைவது, மகப்பேர் அடைந்து அது குழந்தை பாக்கியம் பெறுவது, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே அவருக்கு வாழ்க்கையை எளிதாக கிடைக்குது. ஒவ்வொருக்கு திருமணம் நடக்குது, 10 ஆண்டுகள் 15 குழந்தை இருக்கும், அதன் பிறகு குழந்தை கிடைக்குது. ஒவ்வொருக்கு வாழ்க்கை ஃபுல்லாமே ஒரு பாக்கியை அனுபவிக்க முடியாத அமைப்பு வருகிறது. இந்த வாழ்க்கை முழு பாக்கியம் அமைக்கக்கூடிய அமைப்பு எவ்வாறு இருக்கும், ஏன் அவரால் அனுபவிக்க முடியலை, அதற்கான ஜோதிட விளக்கம் என்ன, இதைத்தான் நம்ம இந்த குழந்தை யாருக்கு கிடைக்காது இதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த காணொலியா பார்க்க போறோம். முதன்மையாக குழந்தை கிடைக்காது, குழந்தை தாமதம். முதன்மை குரு. குரு ஒரு ஜாதகத்தை கெடும் போது, இது பொதுவான பலன். அவரும் காரகம், புத்திரக்காரன். அவனால குழந்தையை பற்றி வரும்போது முதல்ல குருவை எடுத்துக்கணும். குரு புத்திரகாரன் என்பதால் அவர் கெடும்போது ஒரு புத்திர பாக்கியம் தாமதமாகவும் கிடைக்காம கூட போகலாம். காரணம் இவர்தான் காரத்துவன். இது பொதுவான பலன். அடுத்து நம்ம அவருடைய சுய ஜாதகத்துக்கு வந்துடணும். முதன்மையா பார்க்க வேண்டியது பாவகம், அந்த குழந்தையுடைய 5ஆம் பாவகம். அடுத்து அந்த பாவகத்துடைய அதிபதியாகிய பாவகாதிபதி, பாவகாதிபதி, பாவகம், பாவாதிபதி. அடுத்து மூன்றாவதாக காரகத்துவன், பாவகம், பாவகாதிபதி, காரக. இந்த மூன்றை வைத்துதான் ஒரு பாக்கியங்கள் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு கிடைக்கும், எப்ப கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லக்கூடியது இந்த மூன்று தான். பாவகம், பாவகாதிபதி, காரத்துவம். இந்த பாவகம் என்பது ஒரு 50 மார்க், பாவகாதிபதி ஒரு 50 மார்க், காரகத்துவன் ஒரு 50 மார்க். இந்த மூன்றும் சேர்த்து நன்றாக இருக்கும்போது ஒருவருக்கு எளிமையாக எல்லா விஷயம் கிடைக்கும். இந்த மூன்றும் பாதிக்கப்படும் போது, அல்ல மூன்று 2 பாதித்தா கூட அந்த பாக்கியங்களை அவர் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ குழந்தையே ஒரு பிறக்காது வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிற ஒரு தம்பதி எழுதிருக்கான ஒரு குழந்தையில 2 பேருடைய ஜாதகத்திலேயே கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். இதான் ஒரு விஞ்ஞானங்கள் பொருட்கள். நீங்க எடுத்து பாருங்க, குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க, கண்டிப்பாக இவருடைய ஜாதகத்திலுமே அந்த புத்திரஸ்தானம், ஸ்தானாதிபதி, அந்த காரகன் 3 பேருமே கண்டிப்பா கட்டிருப்பா. இப்ப நான் ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் உங்களுக்கு விளக்குகிறேன். ரெண்டு கட்டாக வாய்ப்புகள் இல்லை அந்த பாக்கியத்தை அவர் அடைவதற்கான. இப்போ இது ஆணுடைய ஜாதகம், இங்கே பெண். இப்போ காது தத்துவப்படி முதலாக ஆணுடைய லக்கணமாக நாம் இங்கே மேசத்தை வைத்துக் கொள்வோம். இது உதாரணம் தான். அதே மாதிரி பெண்ணுக்கு அதுக்கு நேராக இருக்கிற மேசத்திலிருந்து அப்படியே துலாமாக லக்கணமாக வைத்துக் கொள்வோம். இந்த மேச லக்கணத்தின் 5ஆம் அதிபதியாக சூரிய பகவானை அவர் வீட்டுக்கு 6இல் மறைவு. சூரியன் இங்க ராகுவுடன் நெருக்கமாக, இங்க சனி, இங்க சனியும், இங்க செவ்வாய் 4ஆம் பாவகமாக இந்த பாவத்தை பார்க்கிறார். பிறகு இந்த இடத்தில் குரு மறைவு, இங்கே அமாவாசை சந்திரன், இந்த இடத்துல கேது. இது இந்த ஆணுடைய ஜாதகம். இந்த ஆணுடைய ஜாதகத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. காரத்துவன் அமாவாசை சந்திரன் இணைந்து 8ஆம் இடத்தில் மறைந்து காரத்துவன் கெட்டார். அடுத்து பாகாதிபதியும் கெட்டு போயிட்டார். இது போன்ற அமைப்புள்ள ஒரு ஜாதகம் இருக்கு. குழந்தை பிறப்பு என்பது
வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து இந்த பெண்ணோட ஜாதகத்தை, பெண் எப்படி ஜாதகம் இருக்குங்கிறத நம்ம உதாரணமாக யூஸ் பண்ண. இங்க லக்கணத்திலிருந்து இந்த லக்கணத்துக்கு 5 கூடிய சனி இங்கே மறைஞ்சு ராகுவுடன் இணைந்து, இங்க மறைஞ்சு ராகு இணைந்து, இங்க கேது, இந்த ஸ்தானத்தில் சனி சரி இந்த இடத்துல சூரியன், இந்த இடத்துல சூரியன், இங்கே குரு நீசம், அமாவாசை சந்திரன், அமாவாசை சந்திரன், இது மாதிரி இங்க செவ்வாய் இங்க போடலாம். இது மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி பாருங்க. உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவருடைய குழந்தைகளாக ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இதே மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி லக்கணங்கள் மாற பண்ணலாம், அந்த பாவங்கள் மாறி கொள்ளலாம். ஆனா கண்டிப்பாக பாவகம், பாகாதிபதி, காரத்துவன் இவர் கண்டிப்பா கெட்டிருப்பாங்க. அதனாலதான் அவங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும். நீங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா 70 10 73 13 65 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்க ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனா இந்த இதில் சில 2 கேட்டுட்டா நடக்கிறாங்க. சில விஷயங்கள்ல நம்ம டிகிரிஸை பார்க்கணும். எந்த அளவுக்கு யாருடைய பார்வை கிடைக்குதா, இல்ல எந்த அளவுக்கு பிளஸ் மைனஸ் இதை பார்த்து கிடைக்குமா கிடைக்காது என்பதை நம்ம உறுதியா சொல்லிக்கலாம். சில பேருக்கு 15 வயசு கிடைச்சா 20 வயசு கிடைக்குது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு அந்த நிலை இருக்கு என்பது நம்ம ஆராய்ந்து உணர்ந்து பலன் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதி நிலையம், காரைக்குடி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.